டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் டிசிஎஸ்ன்ட்டு பிரபலயமாக நிறைய பேருக்கு தெரியக்கூடிய ஒன் ஆஃப் த ஐடி கம்பெனியில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுற கம்பெனி இந்தியாவிலையும் சரி உலக லெவலையும் சரி. இப்போது இந்த கம்பெனியில் போலீஸ் அண்டர் கவர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. லேடி போலீஸர்ஸ் மாறு வேஷத்தில் உள்ளே போயிட்டு நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் சில விஷயங்கள் ஒர்க் பிளேஸில் நடக்கிற ஹராஸ்மெண்ட்ஸ், மத ரீதியான ப்ரெஷர்ஸ் மற்றும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி. இது வந்துட்டு சும்மா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நடந்த விஷயம் இல்லைங்க. பல வருஷங்களாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நடந்த இடம் டிசிஎஸ் நாஷிக் பிரான்ச். வாங்க இதை பற்றி முழுசாக பார்ப்போம். நான் உங்கள் குமரன். இது நம்ம தமிழ் மிஸ்ட்ரி டைரி. வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். 2026 மார்ச் 26ஆம் தேதி நாஷிக் மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வைஷ்ணவின்ற ஒரு 23 வயசு பொண்ணு போயிட்டு என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, அவங்களோட வேலை செய்யக்கூடிய டேனிஷ் ஷேக் அப்படின்றவர் அவங்கள வந்து கல்யாணம் செஞ்சுக்கிறதா சொல்லி ஏமாற்றிட்டதாக வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆனவர்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதை ஃபஸ்ட்டு போலீஸ் வந்துட்டு ஓகே இது ஒரு ஏமாத்து கேஸாக மட்டும்தான் இருக்குன்ற கோணத்தில் ரெஜிஸ்டர் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கேஸோட விசாரணையை அடுத்த கட்டமாக வந்துட்டு அந்த ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற சில கோவர்க்கர்ஸை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி கேஸ் இதே மாதிரி ஏமாத்தினது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பேரும் வந்து இதே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸ்க்கு இங்கே தான் ஃபஸ்ட்டு சஸ்பிஷியஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த விசாரணையோட கொஞ்ச நாள்லேயே வந்து நிறைய எஃப்ஐஆர்ஸ் இதே மாதிரி கல்யாணம் ஆனவங்க ஏமாத்திருக்காங்க அப்படின்ட்டும் இன்னும் சில கேசஸ் ஃபைல் ஆகிருக்கு. வாங்க இன்னும் டீட்டெயில்டாகவே இதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த விசாரணை நடக்க நடக்க போலீஸுக்கு நிறைய இன்அப்ரோப்ரியேட்டான ஆக்டிவிட்டீஸ் உள்ளே நடக்குதுன்ட்டு கன்ஃபார்மாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் என்னன்றது டீட்டெயில்டாகவும் ப்ளஸ் ஆதாரமும் இல்லைனாலும் போலீஸால் ப்ரூவ் பண்ண முடியாது. அதே நேரத்தில் போலீஸுக்கு இதில் ஒரு பெரிய சேலஞ்சே இந்த மாதிரி ஒரு பெரிய கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்குள்ளே டைரெக்டாக உள்ளே போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் ஆதாரம் தேவை கடைசியில் போலீஸுக்கு. இங்கே தான் போலீஸ் வந்துட்டு ஆதாரத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அன்யூஷுவலான ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் அண்டர் கவர் ஆப்ரேஷன். இந்த அண்டர் கவர் ஆப்ரேஷனில் டிசிஎஸ் பிரான்ச்சுக்குள்ளே அவங்களோட விமன் போலீஸை எல்லாரையும் வந்துட்டு ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபாகவும் க்ளீனிங் ஸ்டாஃபாகவும் உள்ள வந்துட்டு வேலைக்கு சேர்த்துருக்காங்க. எப்படிப்பா ஒரு ஐடி கம்பெனினா இன்டர்வியூ இருக்கும், அது இல்லாமல் வந்து எப்படி வந்துட்டு போலீஸை எடுப்பில் வந்து சேர்த்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்ஸு, ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்ஸ் இவங்களெல்லாம் வந்து ஒரு கான்ட்ராக்டர் மூலயமா தான் யூஸ்வலாக இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸில் ஹையர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கான்ட்ராக்டர்ஸ் மூலயமா போலீஸ் இந்த அண்டர் கவர் ஆப்ரேஷனை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அண்டர் கவர் ஆப்ரேஷன் தோராயமாக ஒரு 40 நாட்களுக்கு மேலே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்துட்டு இந்த ஒர்க்கர்ஸாக சேர்ந்த லேடிஸ் எல்லோரும் கேட்குறது, பார்க்குறது, மற்றவங்களோட பழகி பேச ஆரம்பித்து விஷயங்களை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கலெக்ட் பண்ண விஷயங்களில் நிறைய திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்தது. என்ன அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம். போலீஸோட முதல் கட்ட விசாரணையில் தோராயமாக ஒரு 6 பேர் ப்ளஸ் ஒரு மேனேஜர்னு சொல்லி மாட்டியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த மாதிரி பிரச்சனையில் இன்வால்வ்டுன்னுட்டு. இதில் அந்த 6 பேர் யாருன்றதை பார்ப்போம் வாங்க. ஆசிஃப் அன்சாரி, ஷஃபி ஷேக், ஷாருக் குரேஷி, ராசா மெமான், தவசீப் அத்தர், டேனிஷ் ஷேக், அப்புறம் ஆப்ரேஷனல் மேனேஜர் அஸ்வினி சாய்னானி. டிசிஎஸில் இவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போது வேலையில் இல்லை. அவங்க எல்லாரையும் கம்ப்ளைண்ட் ஆனதுக்கப்புறமா இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறமும் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க டிசிஎஸ் சைட்லேருந்து. ஆனால் இந்த சோஷியல் மீடியாலேயும் நியூஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் வெளியே வந்து நிறைய விஷயங்கள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்குது. இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து மேற்கொண்டு நடக்க ஆரம்பிக்க நிறைய விஷயங்கள் நாஷிக்கோட டிசிஎஸ் பிரான்ச்லேருந்து வெளியே வந்திருக்குங்க. அதில் முக்கியமான பிரச்சனைங்கன்னு பார்க்க போனால் வேலை செய்கிற இடத்துல நடக்கிற ஹராஸ்மெண்ட், அதுவும் பெண்களுக்கு எதிராக நடக்கிற ஹராஸ்மெண்ட்ஸ். அதுலேயும் சில பெண்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இன்அப்ரோப்ரியேட்டாக, அதாவது தவறான மெசேஜஸ் இல்லை இன்டைரக்டான மெசேஜஸ் அவங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எமோஷ்னலாகவும் சரி ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்லேயும் சரி அந்த ஒர்க்கிங் பிளேஸ் இல்லை அப்படின்றது தான். இதில் இன்னும் சில நியூஸ் ஸ்டாஃப்ஸ், அதுவும் வந்து ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து ரொம்ப டார்கெட் பண்ணப்பட்டதாகவும்
அதுவும் இல்லாமல் அவங்க வந்து இதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலைன்றது தான் இதில் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை. எப்பவுமே இந்த மாதிரி பெரிய கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா பாஷ் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்கும். ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அது எதுக்குன்னா, இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல பெண்களுக்கு வர செக்ஷுவல் டிஸ்டர்பன்ஸ் இல்லை நான் செக்ஷுவல் டிஸ்டர்பன்ஸ், அதாவது அவங்க அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணாலே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அனானிமஸாக. அதை வந்துட்டு அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கும், அது விசாரித்து என்னன்ற ஆக்ஷனை உடனே எடுக்கணும். இது கவர்மெண்ட்டால் ரெகுலேட் பண்ணப்பட்ட ஒன் ஆஃப் த சிஸ்டம். இது டிசிஎஸ் மாதிரி பெரிய கம்பெனிலேருந்து சின்ன கம்பெனிலேருந்து எல்லாத்துலேயுமே இது இருக்கணுன்றது தான் ஒரு ரூல்ஸ். ஆனால் இந்த மாதிரி பாஷ் இருந்தும் அங்கே வந்துட்டு லேடிஸ்க்கான ஹராஸ்மெண்ட்ஸ், அதாவது ஃபிசிக்கலி ஆஸ் வெல் அஸ் மென்டலி ரெண்டுமே இருந்திருக்குன்ட்டோம். அதை பற்றி எஸ்கலேஷன் கொடுத்தோம். அந்த எம்ப்ளாயீஸுக்கு தகுந்த ஆக்ஷன்ஸ் எதுவுமே நடக்கலைன்றது தான் உண்மையான விஷயம். இனிஷியலாக இந்த இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்தது என்னென்னா, அதுவுமே தப்பு தாங்க என்ன கேட்டிங்கன்னா. என்னென்னா, இந்த ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட் இல்லை மென்டலி ஹராஸ்மெண்ட் இப்படின்றதும், இல்லை அவங்களோட பிலாங்கிங்ஸ், ஃபோனு, பேகு இதெல்லாம் பிடுங்கி வச்சுக்கிட்டு வெறுப்பேற்றுறது, அதான் மென்டலி டிஸ்டர்பன்ஸ்னால் எல்லா வகையான மென்டல் டிஸ்டர்பன்ஸும் தான் இப்படின்றது தான் கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனால் நடுவில் இன்வெஸ்டிகேஷனில் ஒரு பெரிய உண்மை வெளியே வந்தது. அதுதான் வந்துட்டு ரிலிஜன் சார்ந்தது, மதம் சார்ந்தது. என்னன்றதை நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இதில் விமனோட ஹராஸ்மெண்ட் கேஸாகவும் லேடிஸோட கம்ப்ளைண்ட்ஸாகவும் தான் போயிட்டு இருந்த சமயத்தில் தான் இன்வெஸ்டிகேஷனில் இன்னொரு பெரிய பிரேக்கிங் பாயிண்ட் வந்தது. அதுதான் ஒரு ஜென்ஸ், அவர் வந்துட்டு என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னா, அவர் ஒரு வெஜிடேரியன் ப்ளஸ் அவர் ஒரு மதத்தை சார்ந்தவர்ன்ட்டோம். இன்னொரு மதத்தோட புனித நூலை கொடுத்து படிக்க சொல்கிறதா இருக்கட்டும், அந்த தலையில் மாற்ற தொப்பியாக இருக்கட்டும், இதெல்லாம் கொடுத்து அவரை பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோர்ஸ் பண்ணதோடு இல்லாமல், அவரோட விருப்பம் இல்லாமல் அதை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து இன்டர்நெட்டில் ரிலீஸ் பண்ணி அவரை வந்து ஹராஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காரு. இதை பற்றி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கும்போது இது வந்துட்டு தெரிஞ்சிருச்சு கிளியராக. இது ஹராஸ்மெண்ட்டையும் தாண்டி மத சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகவும் வந்து இது மாறுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ப்ளஸ் இதை பற்றின நியூஸ் மீடியாலேயும் சரி, நியூஸ்லேயும் சரி வெளியே வர ஆரம்பித்தது கொஞ்சம் பகிரங்கமாக தான் வந்ததுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மதத்துக்கும் இன்னொரு மதத்துக்கும் நடுவில் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு சலசலப்பை சில பேர் பண்ணுற பிரச்சனைனால எங்கே இது வந்துட்டு பெருசாக வெடிக்குமோன்ட்டு போலீஸ்க்கும் சரி, கோர்ட்டுக்கும் சரி இதை பற்றி ஒரு பெரிய அதிருப்தியே கிடச்சிது. ஆனால் அடுத்து என்னென்ன நடந்துச்சு இந்த கேஸ் சம்மந்தமானதை இன்னும் விளக்கமாக என்ன தான் இது எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்ஸாக வெளியே வந்தாலும் இது வந்துட்டு நிறைய பிரச்சனையை சார்ந்ததாக இருக்குது. ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட், மென்டல் ஹராஸ்மெண்ட், மத சார்பான ப்ராக்டிசஸ், ட்ரெஸ் கோட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றின கம்ப்ளைண்ட்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருக்குது டிசிஎஸ் எம்ப்ளாயீஸ்கிட்ட இருந்து. போலீஸ் இன்னும் இந்த விஷயத்தை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா எப்போவுமே ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா ரெண்டு சைடில் இருக்கிற இதையும் வந்துட்டு நம்ம பார்க்கணும் ஒரு கன்க்ளூஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த கன்க்ளூஷனுக்கு முன்னாடி இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னா, கரண்ட்டாக போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் முடிக்கல இன்னும். அவங்க அதை முடித்ததுக்கப்புறம் கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸ் போக போகுது அடுத்த கட்டமாக. இதில் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, எம்ப்ளாயீஸ் போலீஸ்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இன்டர்னலி அந்த கம்பெனிக்கிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு விசாரிக்கலையா, இல்லை விசாரித்தது ஒழுங்காக விசாரிக்கலையா என்னன்றது தெரியல. ஏன்னா இது எதுவுமே வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தோம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணல அப்படின்ற ஒரு பிரச்சனைனால தான் அந்த எம்ப்ளாயீஸ் போலீஸ்கிட்ட தேடி வந்திருக்கிறாங்க உதவி கேட்டு. அதில் ஒரு முக்கியமான பேர் அடிப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி. அவங்க தான் இந்த பிரான்ச்சோட ஆப்ரேஷனல் மேனேஜர். இந்த கேஸில் முக்கியமாக சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரிய வந்திருக்குது விசாரணையில். இன்னொரு பேர் மீடியா நியூஸ் இதில் ரொம்பவே ஸ்ப்ரெட்டான பேர் என்னென்னா நிதா கான். இவங்களும் ஒரு ஹெச்ஆர், இவங்களுக்கும் இதில் பெரிய சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எம்ப்ளாயீஸ் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிசிஎஸ் சைட்லேருந்து என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க ஹெச்ஆர் கிடையாது, அவங்க ஒரு ஜஸ்ட்டு ஒரு ப்ராசஸ் அசோசியேட் மட்டும்தான். அதுவும் இல்லாமல் அவங்களும் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது. பட் விசாரணை தீவிரம் அடைய வெளியே வந்த நியூஸ் என்னென்னா, நிதா கான் இதில் பெருசாக சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ட்டும் அவங்க இப்போது அப்ஸ்காண்டட்ன்றது மட்டும்தான். இதோட வெளிப்பாடாக வந்துட்டு போலீஸ் செக் பண்ண ஆரம்பிக்கும்போது என்ன தெரிய வந்திருக்குன்னா, அவங்க அப்ஸ்காண்ட் ஆனது மட்டும் இல்லாமல் கோர்ட்டுக்கிட்ட போயிட்டு ஆன்டிசிபேட்டரி பெயில், அதாவது முன்னாடியே ஒரு பெயில் கேட்டு அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வாங்கிறதுக்கு பார்த்துருக்காங்க அவங்களோட ப்ரெக்னென்சியை காரணம் காட்டி. ஆனால் இங்கே நடக்கிற பிரச்சனைகள் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால
அவங்களுக்கு அந்த பெயில் கேன்சல் செய்யப்பட்டதாக தாங்க லேட்டஸ்ட்டாக கிடச்ச நியூஸ் படி உள்ள தகவல். இந்த கேஸ் ஒரு சாதாரண வேலை செய்கிற இடத்துல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்ன்றதை தாண்டி இன்னைக்கு இது ஒரு நேஷ்னல் நியூஸாகவே மாறி இருக்கு. அதுதான் உண்மை. இந்த நியூஸ் காட்டுத்தீ போல வெளியே பரவ ஆரம்பித்ததோட வெளிப்பாடாக சில மதத்தை சேர்ந்த குரூப்ஸ் வந்துட்டு டிசிஎஸ் கம்பெனியோட வாசலில் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை தீவிரம் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணி எம்ப்ளாயீஸோட சேட், இமெயில், வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோன், லேப்டாப் எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் கம்பெனியோட ஹெட் நட்ராஜன் சந்திரசேகரன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கம்பெனிக்குள்ளே எம்ப்ளாயீஸுக்கு இந்த மாதிரி ஏதாவது மிஸ்கண்டக்டான ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுன்னா அதை என்றைக்குமே வந்துட்டு கம்பெனி ஏற்றுக்காது அப்படின்னுட்டும், அதுக்கு அகெயின்ஸ்டாக என்ன ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுக்கும்னுட்டும் சொல்லியிருக்காரு. டெலாய்ட், ட்ரைலீகல் இந்த மாதிரி சில கம்பெனிஸ் வந்துட்டு அஃபிஷியலாக வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கும் என்கொயரிக்கும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுதான் இன்றைக்கி நிலைமைக்கு நடந்துகிட்ருக்கிறது. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே சில வருஷங்களாகவும் நடந்துகிட்ருக்குது. இருந்தும் வந்து ஏன் இந்த பிரச்சனைகளுக்கு எதுக்கும் ஆக்ஷன் எடுக்கலை நிஜமாக தெரியலைங்க. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக முடியும் போது தான் முழுமையாக என்ன நடந்தது அப்படின்றது வெளியே வரும். அதே நேரத்தில் எம்ப்ளாயீஸும் வந்துட்டு ஏன் அமைதியாக இருந்திருப்பாங்கன்னா, ஜாபு போகிறதோ இல்லை அதனால் வந்துட்டு சம்பளம் வராமல் அவங்க ஃபேமிலி ப்ரெஷர், மற்ற ப்ரெஷர் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் இன்றைக்கி இல்லை ரொம்ப நாளாகவே எல்லாருமே வந்துட்டு எம்ப்ளாயீஸில் அமைதியாகவே இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் இதை பற்றின முழு விவரங்கள் போலீஸோட இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறமும் கோர்ட்டோட இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு முழுசாக தெரியும். இன்னொன்று ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.